ஹல்லேலூயா. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிற உங்களோடு ஆண்டவர் பேசுவாராக, ஆண்டவர் இடைபடுவாராக. ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்த செய்தியின் தலைப்பு உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற நல்ல ஒரு வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஒருவேளை தேர்தல் முடிவை பார்த்து நிறைய பேருடைய இருதயம் எப்படி போயிருக்கு? கலங்கி போயிருக்கு. நம்ம இப்படி ஜெபம் பண்ணமே அப்படின்னு சொல். ஒருவேளை ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு கற்பனை, ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இருந்து அதிகமான ஜெப குறிப்பு போகிறது. அப்போ ஆண்டவர் கேட்டாராம், எந்த நாட்டில் இருந்துப்பா இவ்வளோ ஜெப குறிப்பு வருது? இப்போ தேவ தூதர்கள் எல்லாம் சொன்னாங்களாம், ஆண்டவரே இந்தியாவிலேருந்து இவ்வளவு ஜெப குறிப்பு வருது, அதற்கு யார் காரணம், எந்த ஊழியர் காரணம்னு ஆண்டவர் கேட்டார். அப்போ தூதர்கள் சொன்னாங்களாம், டிஎல் மூடி மாதிரி அங்கே ஒருத்தர் என்ன செய்கிறார், இருக்கிறார், அவர் தான் இந்த எழுப்புதலுக்கு காரணம். அப்போ யார் எழுப்புதலுக்கு காரணமோ அவங்களே எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமாம், அதனால் நம்ம யாரையும் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. உங்களையும் என்னையும் ஆட்சி செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்மளை மத்தியில் மாநிலத்தில் யார் வேண்டுமானாலும் ஆட்சி செய்யலாம், ஆனால் உங்களையும் என்னையும் ஆட்சி செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. பாருங்க, இந்திய தேசத்தில் ஒரு பத்திரிகையில் ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க, பிடித்த தெய்வம் யாருன்னு சொல்லி இந்தியாவில் ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அதில் வந்த கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா 75% மக்கள் இயேசு கிறிஸ்துவை பிடித்த தெய்வம் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய மனதில் ஆட்சி செய்கிறவர், நம்முடைய மனதில் ஆண்டவர் ஆட்சி செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் பாருங்க. முதலாவது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஜூன் மாதம் வந்துட்டு அப்படின்னா இருதயமே கலங்கிறது நிறைய பேருக்கு. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதை நினைத்தா நிறைய பேருடைய இருதயம் என்ன செஞ்சிருது, கலங்கி போயிடும். எனக்கு அநேக ஊழியர்கள் தொடர்பு கொள்வாங்க, எளிய ஊழியக்காரர்கள். அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் கட்டுறதுக்கு மிகவும் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இந்த ஜூன் மாதம் வந்துட்டு அப்படின்னா நிறைய பேருடைய இருதயம் கலக்கமடைந்து விடுகிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அடுத்து, எதிர்பாராத ஆஸ்பத்திரி செலவு. சாட்சியில் கேட்டோம்ல, எதிர்பாராத விதமாக ஆஸ்பத்திரி செலவு வந்துடும், திடீர்னு ஃபங்க்ஷன் வந்துடும். செலவுகளுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், கலங்கி திகைத்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் நம்மை பார்த்து தான் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் இருதயம் என்ன செய்யக்கூடாது, கலங்காதிருப்பதாக. பாருங்க, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், இயேசுவின் இடத்திலும் விசுவாசமா இருங்கள். ஆண்டவர் மேல நீங்களும் நானும் வைக்கிற விசுவாசம் மாறவே கூடாது. பாருங்க, பொற்சிலையை நிறுத்தி வைத்து அதை வணங்கும்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இல்லை, அவங்களுக்கு ஆண்டவர் வச்ச பேர் மிசாவேல், அசரியா, அனனியா, அப்படிதானே. அவர்கள் பாருங்க, ஆண்டவர் எங்கள் விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் சரி, நான் இங்க இதை என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம் அப்படின்னு உறுதியா நின்றாரு. அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவர், அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்ம தான் நிறைய நேரங்கள்ல ஆண்டவரை கைவிட்டுக்கிறோம், ஆண்டவரை விட்டு விலகி விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலக மாட்டார், ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். பாருங்க, இயேசுவின் இடத்தில் விசுவாசமா இருக்கணும், தேவனிடத்திலும் விசுவாசமா இருக்கணும். நம்ம ஜெபித்த மாதிரி நடக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாச குறைச்சல்கள்ல நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஆண்டவர் சரியா, அவருக்கு தான் எல்லாம் தெரியும், நமக்கு எதுவுமே தெரியாது. மனிதர்களுடைய இருதயம் எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர் எல்லாவற்றையும் அதன் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற ஒரு நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, நம்ம வாசிக்கலாம் யாத்ராகமம்
அதனுடைய 14வது அதிகாரம் 30-31 வாசிக்கலாம். பாருங்க, இங்க இயேசு ஆண்டவர் மேலையும் மோசேயின் மேலையும் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? விசுவாசத்தை வைத்தார்கள். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் மத்தியில் தேவன் செய்த பலத்த அற்புத அடையாளங்கள். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது, எகிப்தியர்கள் அவர்களை விரட்டிட்டு வராங்க. முன்னாடி செங்கடல் இருக்கு, செங்கடலையும் ஆண்டவர் ரெண்டா பிரிக்கிறார். நடுவில் வெட்டாந்தரையில நடந்து வந்ததை போல் வருகிறார்கள், பின்னாடி எதிரிகள் வருகிறார்கள். ஆனா இவங்க இந்த கடற்கரைக்கு வந்து பிறகு பார்த்தீங்கன்னா, எகிப்தியருடைய பிணங்கள் வந்து கிடந்ததை என்ன செஞ்சாங்க? பார்த்தார்கள். இவங்க ஒரு கரையிலிருந்து மறுகரை வருகிறதற்கு முன்பதாக பின்னாடி வந்த எகிப்தியரை அந்த கடல் மூழ்கடித்து அவருடைய பிணங்கள் கடற்கரை ஓரமாய் வந்து நின்று. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? இல்லை, எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லை? இப்படி வர்றதுக்குள்ள பின்னாடி வந்த எதிரிகளை கடல் மூழ்கடித்து அவர்களுக்கு முன்பதாக பிணங்களாய் கடக்க கர்த்தர் கிரியை செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், நம்ம சத்துருக்களை நேசிக்க சொல்லியிருக்கிறார். ஆனாலும் ஆண்டவர் நமக்காக அவர் பதில் செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் மேல மோசேயின் மேல விசுவாசம் வைத்தார்கள். இங்கே சொல்கிறார், என் மேலே தேவனிடத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க? விசுவாசம் வைக்கணும். அதனால சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், ஜெபத்திற்கு பதில் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா, ஜெபம் ஒரு நாளும் மரணம் அடைவது இல்லை. ஜெபத்திற்கு மரணம் கிடையவே கிடையாது. நமக்கு கூட மரணம் இருக்கிறது, ஆனா நம்முடைய ஜெபங்களுக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை. ஒரு ஊழியர் தன்னுடைய நண்பர்கள் 4 நண்பர்களுக்காக ஜெபித்தார், அவர்களுடைய ரட்சிப்புக்காக. பாருங்க, ஒருத்தர் சீக்கிரமா ரட்சிக்கப்பட்டார், ஒருவர் கொஞ்ச நாள் கழித்து ரட்சிக்கப்பட்டார். ஒருவர் பாருங்க, அவர் மரித்து அந்த அடக்க 6வது அன்றைக்கு அவர் ரட்சிக்கப்பட்டார். அப்போ எப்பனாலும் ரட்சிப்பு என்ன செய்யலாம்? நடக்கலாம். நாம் ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு மரணம் கிடையாது. மனிதர்களுக்கு மரணம் உண்டு, ஜெபங்களுக்கு மரணம் கிடையாது. நம்ம ஊர்ல கூட முதல் முறையா ஒரு முறை நம்ம சர்ச்சில் ஆராதனை நடத்தும்படியாக என்னை விட்டுருந்தாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நாங்கள் ஆராதனை முடிச்ச உடனே சபையின் மூப்பர் ஒருவர் வந்து எங்களை பார்த்து சொன்னார், இப்போ மட்டும் அருளியாசர் உயிரோடு இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு சொன்னாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ சொன்னாங்க, அவர் உயிரோடு இருக்கும்போது நாங்கள் சபையில் கூடி ஜெபம் பண்ணும்போது அவர் சொல்லுவார், எங்கள் சபையின் வாலிபர்களே எழுந்து ஆராதனை நடத்துகிற நாட்கள் என்ன செய்யணும்? வரணும்னு சொன்னார். ஆனால் அதை பார்க்கறதுக்கு அவர் இல்லை, ஆனால் அவருடைய ஜெபம் நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சு. ஹல்லேலூயா. அவரோடு ஜெபித்தவர்கள் அந்த ஜெபத்தின் பதிலை கண்டார்கள். அதனால நம்ம பண்ணுகிற ஜெபங்களுக்கு ஒரு நாளும் அப்படியே ஜெபம் அப்படியே போயிடும், அப்படி கிடையாது. நம்ம ஜெபிக்கிற ஆண்டவரே எங்கள் கிராமம் ரட்சிக்கப்படணும், எங்கள் பட்டணம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் நிச்சயமா அதற்கு பதில் செய்வார். எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நம்ம உண்மையா ஜெபிக்கிற ஜெபம், இருதயத்தில் நறுங்கொண்டு ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்போ நம்ம அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம் ரொம்ப உறுதியா இருக்கணும். ஆண்டவர் மேல உறுதியான விசுவாசத்தை நாம் என்ன செய்யணும்? வைக்கணும். அவர் மேல உறுதியான நம்பிக்கை நாம் வைக்கணும், உறுதியான விசுவாசத்தை நாம் வைக்கணும். அப்படி நம்ம வைக்கும்போது கர்த்தர் பயங்கரமான காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார்? நம்முடைய வாழ்க்கையில செய்வார். அடுத்து கூட வாசிக்கலாம், யோவான் 12வது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 12:42 வாசிங்க. பாருங்க, அதிகாரிகள் கூட அநேகர் ஆண்டவர் மேல என்ன வைத்தார்கள்? விசுவாசம்
வாய்த்தார்கள். நமக்கு தெரியாது, மேல இருக்கிற அதிகாரிகள், ஆட்சியில் இருக்கிறவர்கள் கூட நிறைய பேர் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. வெளியே சொல்லாம இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை காட்டிலும் ரகசிய கிறிஸ்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கும் ரகசிய கிறிஸ்தவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆண்டவரை பின்பற்றின சீசர்கள் கூட சிலுவையில் ஆண்டவர் அடித்த உடனே விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாங்க? ஓடியே போயிட்டாங்க. அதுவும் அவர் மரித்தார். என்ன பேதுருலாம் என்ன நினைச்சாங்க? முதல்ல அப்படியே எடுத்து ஒருத்தனை காதையே வெட்டிடுறார். என்ன தைரியம், இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஆனால் அவர் அந்த காதை ஒட்டி அவர் நீ என்ன ஆவி உடையவன் என்பதை மறந்துட்டியான்னு சொல்லி கேட்டு அவரை சிலுவையில் அடித்து தொங்க விடும்போது பயந்துட்டாங்க. கடல் மேலே நடந்தார், பயங்கர அற்புதங்களை எல்லாம் செய்தார். இவருக்கே இப்படி அடிச்சிட்டாங்கன்னா நம்மளை என்ன பண்ணிடுவாங்க? ஒரு பெண் கேட்குறா, நீனும் அவரோடு இருந்தவனாயின்னு சொன்ன உடனே இல்லைன்னு சொல்லி என்ன செய்யறான்? மறுதளிக்கிறான். கிடையவே கிடையாது அப்படிங்கிறான். ஆனால் அவர் மறித்து அவர் சரீரத்தை வாங்குவதற்கு ஒருத்தன் வந்தான். யாரு? ஆமா, அரிமத்தையானாகிய யோசேப். அவன் ரகசிய சீசன். அப்புறம் வெளியரங்கமா இருந்த சீசர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? விட்டுட்டு போயிட்டாங்க. ரகசிய சீசன் என்ன செஞ்சான்? வந்தான். இன்னைக்கு அதே மாதிரி தான் ரகசிய கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை ரகசியமாய் பின்பற்றுகிறவர்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் முன்னாடி நிற்பார்கள். ஹல்லேலூயா. நம்ம இதே ஊழியத்தை ஆரம்பித்து ஆண்டவருடைய பெரிய கிருபையினால 12 ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த ஊழியத்தை நம்ம ஆரம்பித்து. பாருங்க, இந்த ஊழியத்தை ஆரம்பித்த பிறகு நிறைய பிரச்சனைகள் ஆரம்ப காலத்தில் பார்த்தோம். நிறைய கேஸ் கொடுத்தாங்க. ஸ்பீக்கர் வைக்கக்கூடாதுன்னாங்க, சவுண்டை கூட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. டெய்லி மாதத்தில் ஒரு நாள் முழு இரவு ஜெபம் பண்ணதுக்கு டெய்லி பண்ணுறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. எத்தனையோ எதிர்ப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தது. ஆரம்பத்தில் அநேக கூட்டங்கள் வந்தாங்க. சிலர் பிரச்சனையை பார்த்து வர்றதை என்ன செஞ்சிட்டாங்க? நிறுத்தி விடுகிறான். ஆனால் சிலர் அந்த பிரச்சனையின் அப்பந்தான் அவங்களுடைய அன்பு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அவங்க இங்கே நின்று ஜெபம் பண்ணி கூடவே நின்று அநேகர் அந்த பிரச்சனையினோட நிறைய பேர் நின்னது எனக்கு இன்றைக்கும் மறக்காது. இங்கே நின்று ஜெபம் பண்ணாங்க. பார்த்துக்கலாம், நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன், ஆனால் இங்கேருந்து ஒரு கூட்டம் ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. ஆமாம், அப்படி எல்லாரும் உறுதியாக இருந்தாங்க. ஞாபகம் இருக்கிறது. வியூலாக்கெல்லாம் இங்கே நிற்பாங்க. அப்படி ஒரு சிலர் உறுதியாக நின்றார்கள். போராட்டத்தின் டைமில், ஊழியத்தில் போராட்டம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது. அதே மாதிரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், அவரை ரகசியமாய் விசுவாசிக்கிறவர்கள் கூட உறுதியாய் இருப்பார்கள். அதனால போராட்டங்கள், பிரச்சனைகளை கண்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? கலங்கி விடக்கூடாது. ஏன்னா வர்ற போராட்டத்தை காட்டிலும் பிரச்சனையை காட்டிலும் நீங்களும் நான் ஆராதரிக்கிற ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. புயல் அடிக்கிறது, சீசர்கள் எல்லாம் பயப்படுறாங்க. இயேசு கிறிஸ்து நல்லா நித்திரை பண்ணிட்டு இருக்கிறார். அவருக்கு தலை சாய்க்கு இடம் இல்லை. ராம் முழுதும் ஜெபித்தார், பகல் முழுவதும் ஊழியத்தை செய்தார். அந்த சூழ்நிலையிலையும் சீசர்கள் என்ன செஞ்சாங்க? அவரை தொந்தரவு செய்தார்கள், கேட்டார். ஆனால் அந்த கடலை அதட்டினார். ஹல்லேலூயா. ஆமாம், பெரிய தேவன். அதனால் பிரச்சனையை பார்த்த உடனே பயந்துடக்கூடாது. பெரிய ஆண்டவர் நம்ம இடத்தில் இருக்கிறார். போராட்டங்களா, வியாதிகளா, பிரச்சனைகளா, எதுவாக இருந்தாலும் அதை பார்த்து பயந்து நடுங்கி விடக்கூடாது. அதை பார்த்த உடனே அவிசுவாசம் வந்துடக்கூடாது. அதை பார்த்த உடனே நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறத மறந்து விடக்கூடாது. நம்ம போராட்டங்களை காட்டிலும், பிரச்சனைகளை காட்டிலும் நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர் என்பதை மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதனாலதான் பக்தன் இவ்வாறா சொல்றான். பிரச்சனையை பார்த்த உடனே ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நிற்கிறத காட்டிலும் பிரச்சனையை பார்த்து சொல்லணுமா, எனக்கு பெரிய ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒரு பெரிய ஆண்டவர் இருக்கிறார், அவர் இது எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற உணர்வோடு நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. மீண்டும் திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 14வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம கவனிக்கலாம். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரா? ஆயத்தம் பண்ணுகிறார்.
இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல நமக்கு ஸ்தலங்கள் இல்லாம என்ன செய்யலாம்? இருக்கலாம். சொந்த வீடு இல்லாம இருக்கலாம், வாடகை வீட்டில் இருக்கலாம், வீடு கட்டப்படாத நிலைமையில இருக்கலாம், கட்டி கொண்டு இருக்கலாம், எந்த சூழ்நிலையிலாவது நீங்கள் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு எனக்கும் பரலோகத்தில் என்ன இருக்கு? வாசஸ்தலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க ஒருவேளை நம்ம குடும்பமா இருக்கலாம், இந்த குடும்பம் அங்கேயும் குடும்பமா இருக்குமான்னா தெரியல இல்ல. அங்கெல்லாம் கணவன் மனைவி மறுரூபமாக்கப்பட்டு தேவ தூதர்களை போல மாறிவிடுவார்கள் வேதம் சொல்கிறது இல்ல. இங்க இருக்கிற கணவர் அங்க கணவரான்னு தெரியல, அங்க எல்லாம் மறுரூபமாக்கப்பட்டு தேவ தூதர்களை போல மாறிவிடுவார்கள். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். 7 நாள்ல ஆண்டவர் உருவாக்கின இந்த பூமி இவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னா, அவர் பாருங்க நமக்கு 2000 ஆண்டுகளாக ஸ்தலத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். யாரெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்களோ அவர்களுக்காக ஒவ்வொரு ஸ்தலம் உருவாக்கப்படுகிறது. நான் விசுவாசிக்கிறேன் ஒவ்வொரு ஊழியத்துக்கும் பரலோகத்தில் ஒரு இடம் இருக்கும்னு சொல்லி. ஆமென். அல்லேலூயா. நம்ம ஊழியத்துக்குன்னு ஒரு இடம் இருக்கும். இயேசு வந்திருக்கிறார் ஊழியம்னா ஒரு இடம் இருக்கும். நம்ம ஊரில் யார் யார் ஊழியம் செய்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஸ்தலம் இருக்கும். ஒரு சிபிஎம் பாஸ்டர் இப்படி சொன்னாராம், நமக்கெல்லாம் பரலோகத்தில் இடம் இருக்குமா இல்லையானே தெரில, ஆனால் மோகன் சிலாசர் ஐயாக்கெல்லாம் இப்போவே ஆண்டவர் பட்டா போட்டு என்ன செஞ்சிருப்பாரு? வச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லை. நிறைய பேருங்க பூமியில் இருக்கும் போதே பரலோகத்தை உறுதிப்படுத்தினவர்கள் இருக்கிறார். நிறைய பேர் பரலோகத்துக்கு போமாட்டோமான்னுங்கிற நிறைய டவுட்டு நிறைய கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கே இருக்கு. நம்ம போமாட்டோமான்னு அப்படி சந்தேகப்படவே கூடாது. நிறைய நேரத்தில் ஆரம்பத்தில் ஊழியம் செய்து கொண்டு எனக்கே டவுட் இருந்துச்சு, பேருவமா பரலோகத்துக்கு பயமா இருக்கும். ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே சிறுமந்தையே, பிதா ராஜ்யத்தை கொடுப்பதற்கு பிரியமா இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை நமக்கு கொடுப்பதில் ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். நமக்காக தான் பரலோகத்தை படைத்தார், நமக்காக தான் ஆண்டவர் அதை படைத்தார். மனிதர்களுக்காக ஆண்டவர் பரலோகத்தை உருவாக்கினார். சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்கும் தான் நரகத்தை உருவாக்கினார். ஆனால் இன்னைக்கு அதை புரிந்து கொள்ளாமல் அநேகர் அந்த இடத்துல என்ன செய்யறாங்க? போறாங்க. ஆனால் நமக்காக ஆண்டவர் உருவாக்கின ஒரு ஸ்தலம் பரலோக ராஜ்யம். பாருங்க, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண பின்பு மறுபடியும் நான் உங்களை என்ன செய்வேன்? சேர்த்து கொள்வேன் என்று சொல்றார். மறுபடியும் ஆண்டவர் இந்த பூமியில உங்களை என்னையும் ஆண்டவர் சேர்த்து கொள்வேன் சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நான் போகிற வழிய நீங்க அறிந்திருக்கிறீங்க. அவர் சொன்னா போற வழி எங்களுக்கு தெரியல, நாங்க எப்படி அறியோம்னு கேட்கிறார். இப்ப இயேசு சொல்றார், நானே வழி. இல்ல, உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு வழி இருக்குது. என்ன வழி? இயேசுங்கிற வழிதான். சரியா? நிறைய பேர் நிறைய வழிகள்லாம் சொல்றாங்க இல்ல, அப்பா வழி அப்படின்லாம் சொல்றாங்க. மாதிரி ஒரு வழி இருக்கு நமக்கும். இயேசு தான் நமக்கு வழி. அதாவது ஒரு சண்டே ஸ்கூல் பாட்டு உண்டு, அமெரிக்கா போகணும்னா ஏரோப்ளைன்ல போகலாம், அந்தமான் போகணும்னா கப்பல்ல, ஆனால் பரலோகம் போகணும்னா அதுக்கு ஒன் வே தானா, அது இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சில ரோடு நம்ம போகும்போது ஒன் வே அப்படின்னு காட்டியிருப்பாங்க, ஒரு வழியாக தான் போக முடியும், ஆப்போசிட்ல ஆட்கள் வர முடியாது. அதே மாதிரி பரலோகத்துக்கு போகணும்னா இயேசுங்கிற வழியில மாத்திரம் தான் நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும்? போக முடியும். ஐ ஆம் த வே அப்படின்ட்டார். அதுதான் வழி. வழி அப்படின்னா இந்த மாதிரி வழி அல்ல. இப்போ நம்ம நிறைய வழிகள் எல்லாம் இருக்கும். இப்போலாம் எல்லாரும் கூகுள் மேப் யூஸ் பண்ணுவாங்க. அதில் நான்லாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஒவ்வொரு தெரியாத ஊர்களுக்கு ஊழியத்துக்கு போகிறதுனால கூகுள் மேப் போடுவோம். சில நேரம் நல்லா காட்டும், சில நேரம் என்ன செஞ்சிடும்? ஆமாம், தவறாக காட்டிடும். அதனால் தெரிஞ்ச இடத்துக்கு கூகுள் மேப்பே போடக்கூடாது. தெரியாத இடத்துக்கு கூட என்ன செய்யலாம்? போடலாம். ஒரு முறை இப்படி தான் நம்ம காரை என்ன செஞ்சிருச்சு, தண்ணியில் கொண்டு விட்டுருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டோம். 3 வருஷம் கார் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டோம். ஒரு நியூ இயர் அன்னைக்கு நியூ இயர் சர்வீஸில் செய்தி கொடுக்க போனோம். போகும்போது கூகுள் மேப் போட்டு போயிட்டு இருக்கிறோம். கூகுள் மேப் வழியை காட்டுது. ஒரு 200 மீட்டர் தான் போயிடலான்ங்குது. உள்ளே போனால் தண்ணி கிடக்குது. சகோதரர்கள், ஆனால் போயிடலாமா வேண்டாம்? ஒரு தம்பி சொல்லிட்டான், போயிடலானே, பக்கத்தில் தான் போய் திரும்பிடுவோம் அப்படின்னு. ஆனால் உள்ளே போனால் தண்ணி ஃபுல்லாக காருக்குள்ளே ஏறிடுச்சு. டோர் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிடுச்சு.
அன்னைக்கு உயிர் பிழைச்சது பெரிய விஷயம். வெளில இருந்து வெளியில் வந்து உயிரோடு வந்ததே ஆண்டவருடைய சுத்த கிருபை. அந்த நாள்லையும் போய் ஊழியத்தை நிறைவேற்றிட்டோம். ஊழியத்தை நிறைவேற்றிட்டு அந்த வாகனம் இன்றைக்கு வரைக்கும் பிரச்சனையில் தான் இருக்குது. இன்னும் வீட்டுக்கு என்ன செய்யலை, வரலை, மெக்கானிக் ஷாப்பில் தான் நிற்கும். பாருங்க, இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், பூமியில் வழி காட்டுவதற்கு வழிகாட்டி இருக்கிறது, கூகுள் மேப் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் வழி இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வழி அப்படின்னா நம்ம ஃபாலோ ஜீசஸ். நம்ம யாரை தான் ஃபாலோ பண்ணணும்? ஏசப்பாவை ஃபாலோ பண்ணணும். ஏசப்பா என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க? ஒரு கன்னத்தில் அரைஞ்சா காட்டுவோமா? யாராவது ஒரு வார்த்தை பேசினா பதிலுக்கு 10 வார்த்தை நம்மளால் பேசாமல் இருக்க முடியல நிறைய பேரால். சிலர் இருக்கிறாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் சிலர் இருக்கிறாங்க. ஒரு கணவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார், இல்லை மனைவி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, பதில் பேசாமல் சில பேரால் என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. பதிலுக்கு பல வார்த்தைகளை பேசுறதுக்கு நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். இயேசுவை போல் மாற வேண்டும். இயேசு சொல்லியிருக்கிறார், என்ன மாதிரி மாறுங்கன்னு சொல்லியிருக்கிறார். என்ன பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்ன செய்யுங்க, பின்பற்றுங்கள். இயேசுவை பின்பற்றுகிறோமா? இந்த இடத்துல ஏசப்பா இருந்தால் எப்படி நடந்து கொள்வாங்க? இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருந்தால் எப்படி நடந்து கொள்வார்? சில நேரத்தில் நம்முடைய மாம்ச ரீதியாக நம்ம என்ன செஞ்சிடறோம், சண்டை போட்டுறோம், கோவப்பட்டுறோம். அதுக்கு பிறகு நம்ம ஃபீல் பண்ணுவோம், தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், ஃபீல் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் நம்ம எல்லாவற்றிலும் தப்பி இருக்கணும். வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு அம்மா குப்பையை பெருக்கி பக்கத்து வீட்டுக்கு தள்ளுறாங்க. எப்போனாலும் குப்பையை பெருக்கி உடனே அந்த அம்மா குப்பையை பெருக்கி இங்கே தள்ளுறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அது உடனே கல்லள்ளி அவங்க வீட்டில் போடுறாங்க, இவங்க போடுறாங்க. 2 பேருக்கும் சண்டை முத்திருச்சு. வீட்டு முன்னாடி சாக்கடை ஓடுது. சண்டை முத்துனதில் சாக்கடைக்குள்ள கைவிட்டு தூக்கி அங்கே எறிகிறாங்க. அவங்களும் சாக்கடைக்குள்ள கைவிட்டு இங்கே எறிகிறாங்க. 2 பேரும் சாக்கடைக்குள்ள கைவிட்ட உணர்வு கூட இல்லாமல் சண்டை போடுறாங்க. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கன்னத்தில் அறிஞ்சால் மறு கன்னத்தை அப்படி காட்ட முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா சந்தேகம்தான். ஆனால் ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஆசிரியர் ஒரு பையனை அடித்தார். எல்லாரும் போய் அடி வாங்கினாங்கன்னா இப்படி உதருவாங்க, ஐயோ ஐயோ அப்படின்னு. ஆனால் அவன் அடி வாங்கும்போது இப்படி நீட்டிகிட்டே இருக்கான், அவரும் அடிச்சுட்டே இருக்கார். கடைசியில் அவருக்கு கை வலிச்சிட்டு அடித்து அவருக்கு கை வலிச்சிட்டு. இல்லை, நான் சில நேரத்தில் போராட்டம் வரும்போது நம்ம அப்படி இருக்கணும். நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இதாக இருக்கிறோம். டிவோர்ஸ் கேஸ்லாம் இப்போ ரொம்ப அதிகம் வரிச்சிட்டு, எங்கே போனாலும் டைவர்ஸ் கேஸ் ரொம்ப அதிகம், அது கிறிஸ்தவர்கள் மத்தியில். ஏனென்றால் இன்றைக்கி இந்த காலத்து பிள்ளைகள் இடத்துல பொறுமை இல்லை. இந்த காலத்து பொறுமை. இன்னைக்கு ஒரு ஊழியர் சொன்னார், இந்த காலத்து பிள்ளைங்கள்லாம் கணவரே கை நீட்டிடுறாங்க, கணவரே என்ன செஞ்சிடறாங்க, கை நீட்டி அடிச்சிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இடத்துல பொறுமையே இல்லை பாருங்க. ஆனால் பரவாயில்ல, மாற்று மதத்தில் இருக்கிறவங்க கூட அவங்க பொறுமையாக இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைகள்னா அவங்க கூட பொறுமையாக இருக்கிறாங்க. ஒரு ஹிந்து சகோதரி, அவங்க மாமியார் கன்னத்தில் அடிச்சிட்டாங்க, ஓங்கி அடிச்சிட்டாங்க. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளைகளாக இருந்தால் மாமியார் அடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க, உடனே பெட்டியை தூக்கிட்டு வாமா, வேறு மாப்பிள்ளை பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும். ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த தாயார், அம்மா அடித்தேன்னு நினச்சிக்க, அம்மா கிட்ட சின்ன வயசில் நீ அடி வாங்கினதில்ல, அது மாதிரி நினச்சிக்கோ. பாருங்க, அந்த பிள்ளை அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டது. இப்போ கேட்டேன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா, அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் பழகி போச்சு, எங்கள் மாமியாரெலாம் எனக்கு என்ன செஞ்சுட்டு பழகி போயிடுச்சு, அதனால் எனக்கு இப்போ அந்த பிரச்சனை பெருசாக தெரியலை. ஒருவேளை நிறைய பாடுகளை நம்ம சகித்தோம் அப்படின்னா ஒரு பெரிய உயர்வை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவார்கள். உண்மையா இல்லையா? அந்த காலத்தில் உள்ளவங்க அப்படி கிடையாது. அந்த காலத்தில் உள்ளவங்க கணவர் என்ன பேசினாலும் என்ன பொறுமையாக இருந்து அந்த காலத்து மக்களெல்லாம் நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு. இந்த காலத்தில் அப்படி இல்லை. இல்லையா? சரி, நம்ம நடக்க வேண்டிய வழி இயேசு கிறிஸ்து. நமக்கு வழி யார் தான்? ஏசப்பா தான் நமக்கு வழி. அடுத்து என்ன சொல்லியிருக்கிறார் அவர்? நானே வழியும் சத்தியம். வேத வசனம் சத்தியம், உண்மை. சத்தியம் இங்கிலீஷில் ட்ரூத் இல்லை, உண்மை. அவர் தான் உண்மை. அவரை பின்பற்றுகிற நாம் அவர் உண்மையாய் பின்பற்ற வேண்டும். உண்மை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை
விடுதலையாக்கும். உண்மை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்றால் பிதா, நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன். அவரை பின்பற்றுகிறோம். கவனமா நீங்களும் நான் அவரை என்ன செய்யணும்? பின்பற்றணும். அப்படி பின்பற்றுவதற்கு நீங்களும் நான் என்ன செஞ்சிருக்கோம்? கொடுத்து வைத்திருக்கணும். ஹல்லேலூயா. வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஜீவன் என்றால் லைஃப் அப்படின்னு, வாழ்க்கை, நம்முடைய ஜீவன் அவர்தான். அவர்தான் நமக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற வழி இல்லாம வேற யாரும் பிதா பக்கத்துல என்ன செய்ய முடியாது? வர முடியாது. நினைச்சிட்டு இருக்கலாம் சொர்க்கத்துக்கு போயிடலாம், மோட்சத்துக்கு போயிடலாம், இப்படி போயிடலாம், அப்படி போயிடலாம் அப்படின்னு. எப்படியும் போக முடியாது. ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரை பிடிக்காம வேற வழியில என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இது இடுக்கமான வாசல், இதுதானே? விசாலமான வாசல்ல நிறைய பேர் என்ன செய்யலாம்? போகலாம். இடுக்கமான வாசல். இயேசுவே வழி, அவரை பின்பற்றணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அவரை பின்பற்றி எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? செல்லணும். மற்றவங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். நம்ம கணவர் நம்மை குறித்து சாட்சி சொல்லணும், வாழ்க்கை துணை நம்மை குறித்து சாட்சி சொல்லணும், பிள்ளைகள் நம்மை குறித்து சாட்சி சொல்லணும், பெற்றோர் நம்மை குறித்து சாட்சி சொல்லணும். பிள்ளைகள் எழுப்பி என் தாய் பாக்கியவதின்னு சொல்லணும். உங்கள் பிள்ளைகள் உங்களை மிஸ் பண்ணணும். எங்கள் அம்மா மாதிரி ஜெபிக்க முடியாது. அப்படி அந்த மாதிரி பிள்ளைகள் என்ன செய்யணும்? எழும்பி உங்களை குறித்து சொல்லணும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஜெபிக்கிற இந்த வேலையில சுத்த ஆவியானவர் எங்க மத்தியில் அசைவாடும்படி ஜெபிக்கிற எல்லாரும் எழுந்து நின்று கொள்ளலாம். எல்லாரும் தேவனை நோக்கி பார்க்கலாம். முழங்கால் படிட்டவங்க முழங்கால் படிடுங்க, எளிமை நிற்கிறவங்க எளிமை நில்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணலாம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, ஆவியானுடைய கரம் இறங்கி ஆண்டவரே விடுதலை ஆக்கும்படி ஜெபிக்கிற தெய்வ வல்லமை, தெய்வ தொடுதல், ஆண்டவருடைய கரம் இறங்கி தொடட்ட ஆண்டவரே ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்யுங்கப்பா. ஜோமனுங்க, ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க. ஏசாமி, ஒருவேளை கோபம் கசப்பு இருந்தால் அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. இருதயத்தை யார் மேலேயாவது கசப்பு கோபம் இருந்ததுன்னா அதெல்லாம் மன்னிச்சிருங்க. இப்பொழுதே ஆண்டவரை உங்களை மன்னிக்கிறேன், உங்களை மன்னிக்கிறேன், உங்களை மன்னிக்கிறேன். சரியாவது ஆண்டவர் ரொம்ப பேசியிருந்தீங்கன்னு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஒருவேளை நம்ம தெய்வ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். தேவ ஆவியானவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வல்லமை, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை தொடட்ட ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அக்னி உம்முடைய பிள்ளைகளை தொடட்ட ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளை தொடட்ட ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒரு அதிசயம் நடக்கட்டும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். தேவனுடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்திருக்கிற ஒருத்தர் கூட வெறுமையா திரும்பி போக கூடாது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினால ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். உன்னதத்தின் வல்லமை ஊற்றப்படட்டும், உன்னதத்தின் வல்லமை. இயேசு வந்திருக்கிறார். இயேசு ராஜாதி ராஜா வந்திருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். இன்றைக்கே ஒரு வல்லமை, இன்றைக்கே ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை நிரப்புவீராக. உம்முடைய ஜனங்களை உம்முடைய வல்லமையினால நிரப்புவீராக. உம்முடைய அக்னியினால நிரப்புவீராக. உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புவீராக. வந்திருக்கிற எல்லாரும் ஒரு வெறுமையா திரும்பி போகாதபடி கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை, இயேசு இயேசுங்கிற நாமம் ஆண்டவரே வந்திருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அற்புதம் செய்து அனுப்புங்க ஆண்டவரே. அப்போ ஒருத்தர் வெறுமையா திரும்பி போக கூடாது. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினால நாங்க ஜெபிக்கிற இந்த வேளையில கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு சோதரம், அன்பான பிதாவே உமக்கு சோதரம். சர்வ வல்லமை உள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை தொடட்டாண்டவரே. அப்பா உம்முடைய அற்புதம் தொடட்டாண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அற்புதம், இயேசுவின் நாமத்தினால அதிசயம் ஆண்டவரே. ஒருவரும் வெறுமையா திரும்பி போக கூடாது ஆண்டா. இந்த கூடாரத்துக்கு கால் வைத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ரட்சிங்க ஆண்டவரே. அப்பா இந்த கூடாரத்தில் கால் வைத்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. பாவத்தோடு வந்திருக்கிறவங்களுக்கு பாவத்தில் விடுதலை கொடுங்க. வியாதியோடு வந்திருக்கிறவங்களுக்கு வியாதியில் விடுதலை கொடுங்க. அப்பா சாபத்தோடு வந்திருக்கிறவங்களுக்கு ஆண்டவரே விடுதலை கொடுங்க. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை, இயேசு இயேசுங்கிற நாமம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்ந்த நாமம், உன்னத நாமம், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், 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 வல்லவர், வல்லவர், வல்லவர் ஆண்டவரே. நீர் இரக்கமுள்ளவர் அப்பா, இரக்கமுள்ளவர் ஆண்டவரே. நீர் மகிமை நிறைந்த கர்த்தர் ஆண்டவரே. அப்பா உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசு சாமி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி, கிருபை உள்ளவரே உமக்கு நன்றி, இரக்கம் நிறைந்தவரே உமக்கு நன்றி, மகிமை நிறைந்த ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நீ நல்லவர், வல்லவர், நல்லவர். ஒரு அபிஷேகத்தில் நிரம்பி ஜோமனுங்க, வல்லமை நிரம்பி ஜோமனுங்க, ஒரு அக்னி நிரம்பி ஜோமனுங்க. ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை உண்டாகட்ടെ, ஆவிக்குரிய அபிஷேகம் உண்டாகട്ടെ. அபிஷேகத்தை பெறாத பிள்ளைகள் இன்னைக்கு அபிஷேகம் பண்ணுங்க. உங்களுடைய எழுப்புதல் அடையட்டும் ஆண்டவரே. அப்பா இப்பொழுதே உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க, உம்முடைய அக்னினால நிரப்புங்க, உம்முடைய மகிமையினால நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம்ப்பா. நீ நல்லவர், வல்லவர் ஆண்டவரே. நீர் இரக்கமுள்ளவர் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் அற்புதம் செய்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படுகிறதற்காக நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. கூடாரத்துக்கு வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. இவர்கள் அற்புதத்தை பார்த்து அநேகர் உம்மை ஏற்றுக்கொண்டு இந்த எல்கையில வரட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. பண நெருக்கடியில் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வீராக ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென், 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 ஆமென். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இணைஞ்சு சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல மகன் வருவார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.